செவ்வனே முடியும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் இந்த பக்திக்கு பாக்கியமானவர்கள் ஆக வேண்டும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லாமல் இருக்க வேண்டும். எப்போதும் நாம் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்தபடியே இருக்க வேண்டும். இந்த கழகம் இப்பொழுது மிக எளிதாக இருக்கிறது. எதிரே அம்பாள் உச்சமூர்த்தி அம்பாள் சீதளாதேவி அம்மா அவர்கள் அந்த கரகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார். ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டு நேர்த்திக்கடனை இங்கே செலுத்த வந்திருக்கின்ற கூட்டமும் இந்த நேரத்திலே தனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் முடித்து வைக்கக்கூடும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நேரத்தில் மக்கள் அதுபோல இருக்கின்ற காரணத்தில் மக்கள் தங்களை தயவு செய்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறை சார்பாகவும் ஆலய நிர்வாக சார்பாகவும் அன்போடு மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பயபக்தி என்று சொல்வார்கள், அப்படி நீங்கள் பயபக்தியோடு ஓம் சக்தி மகாசக்தி ஓம் சக்தி திருச்சிற்றம்பலத்தில் நின்று குற்புடன் நடம் செய்கின்ற பூக்களை போற்றி போற்றி அந்த நெருப்பினுடைய உருவமாக தீயினுடைய உருவமாக இங்கே தீக்குழி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீக்குழியிலே ஆலயத்தினுடைய சார்பாக மரபு சார்ந்து கரகம் முதலிலே இந்த தீக்குழியிலே இறங்கி அம்பாளினுடைய அந்த விரதத்தை நிறைவேற்றி இருக்கின்றது. அந்த அற்புதமான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிக சிறப்பாக இந்த தீக்குழி இறங்கக்கூடிய பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வகையில அந்த அம்பாள் அந்த வலது கரத்திலே அந்த பக்தர்களை எல்லாம் தாங்கி அற்புதமாக அந்த பூவிலே நடந்து வரக்கூடிய அந்த உணர்வை அளித்து அவர்களுடைய அந்த விரதத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த அற்புதமான செயல்களை நாம் பார்க்கின்றோம். எதிரே இருந்து அருள்மிகு சீதளாதேவி அம்பாள் அந்த வலது கரத்திலே தன்னை நாடி வரக்கூடிய அந்த பக்தர்களை நாடி அந்த பூக்குடியிலே இறங்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் அந்த மலர் மீது நடந்து வரக்கூடிய வகையிலே அந்த திருபாதத்திலே அந்த உணர்வை கொடுத்து அவர்களுடைய விரதத்தை ஏற்று அவர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஐம்பூதமாக விளங்கி இருக்கக்கூடிய அந்த சக்தியானவள் இங்கே அருள்மிகு சீதளாதேவியாக இந்த தீக்குடியின் முன்பு எழுந்தருளி இருந்து பக்தர்களை தன்னுடைய இரண்டு கரங்களால் வாரி வாரி எடுத்து அணைத்து அந்த அருளை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நெற்றியிலே உன் குங்குமம் நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும், கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், பாடும் கவிதையிலே உன்னாமம் உருக வேண்டும் என்று உருகி விரதம் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அம்பாள் அற்புதமாக இந்த பக்தர்களை கொண்டு ஆச்சாரிய பெருமக்களை கொண்டு அந்த பூக்குழியிலே இருக்கக்கூடிய அந்த சாம்பல்களை எல்லாம் நீக்கி அந்த சாம்பல்கள் என்பது நம் முன் செய்த தீவினைகளை எல்லாம் நீக்குகிறார்கள். இப்பொழுது பூத்திருக்கக்கூடிய அந்த தீ சுடரானது பூத்திருக்கக்கூடிய மலர் போன்று வீற்றிருக்கின்றது. அந்த மலர் மீது அம்பாளினுடைய விரதத்தை முடித்து வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய பக்தர்கள் எல்லாம் மிக அழகாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் இந்த உபய கரங்களை கொண்டு அம்பாள் ஏந்தி இந்த பால்குடியிலே கொண்டு வந்து இறங்க செய்கின்றாள். அப்படி அற்புதமான அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காற்றாகி கனலாகி கடலாகினாள், கருவாகி உயிராகி உடலாகினாள். காற்றாகவும் கடலாகவும் கனலாகவும் நீராகவும் நிலமாகவும் இருக்கக்கூடிய சக்தியானவள் இந்த இடத்திலே ஐம்பூதங்களினுடைய ஒடுக்கமாக இருந்து அந்த பக்தர்களை எல்லாம் அருள்பாலித்து அரவணைக்கக்கூடிய அற்புதமான தூமுதி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய பக்தர்களே, நீங்கள் இந்த பக்த பரவச